JPR சித்தா ஆயுர்வேத மருத்துவமனை. நமது திருவண்ணாமலை. ஆண்மை பாதிப்பு, குழந்தையின்மை, நரம்பு தளர்ச்சி, உயிரணுக்கள் குறைபாடு, டெஸ்டாஸ்டெரோன் பாதிப்பு என இதர ஆண்மை குறைபாடுகளுக்கும் தனி மருத்துவமனை, தனி மருந்தகம் உருவாக்கப்பட்டுள்ளது. JPR சித்தா ஆயுர்வேத மருத்துவமனை, திருவண்ணாமலை. இன்று நம்ம பார்க்கக்கூடிய மருத்துவ தலைப்பு வந்து ஜேஇ லேகியம். அது நம்ம கேரளா பாரம்பரிய மருத்துவ முறைப்படி நம்முடைய சித்தா JPR சித்தா ஆயுர்வேத மருத்துவமனை இரண்டும் கலந்து ஒரு புதிய ஒரு மெடிசின்ஸ் பார்த்தீங்கன்னா ஜேஇ லேகியம்ன்ற ஒரு மூலிகையை உற்பத்தி பண்ணியிருக்கோம் அல்லது தயார் செஞ்சிருக்கோம். இதன் மூலயமா என்னன்னா ஆண்மை சம்பந்தமான எந்த விதமான பாதிப்புகள் இருந்தாலும், அதாவது திருமணம் ஆன அல்லது திருமணம் ஆகாத ஆண்களாக இருந்தாலும், அதை உடல் ரீதியான பாதிப்பு இருந்தாலும், மன ரீதியாக பாதிப்பு இருந்தாலும், செக்ஸுவல் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் இருந்தாலும் அதை முழுமையாக நிவர்த்தி பண்ணக்கூடிய அல்லது பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தரமான மெடிசின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜேஇ லேகியம் கூட பயன்படுத்துகிறோம். இந்த மட்டும் இல்லாமல் கூட காம்போ மாரி நம்ம எடுத்துக்கும் போது நம்முடைய ஆண்மை பாதிப்புகள் நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பண மெடிசின் இந்த ஜேஇ லேகியம். இந்த ஜேஇ லேகியம் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக திருமணமான அல்லது குறிப்பாக 40 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள், அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வியாதினால் ஆண்மை குறைவு உள்ளவங்க, சர்க்கரையினால் ஆண்மை இழந்தவங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை உயிரணுக்கள் குறைவாக உள்ளவங்க, உயிரணுக்கள் முற்றிலும் இல்லாமை, அதாவது அசோஸ்பிரிமியான்னு சொல்லக்கூடிய நான் மொட்டிலிட்டி உள்ளவங்க. அடுத்து இந்த லேகியம் ரொம்ப சப்போர்ட்டாக, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜேஇ லேகியத்தில் ஆட்டுப்பால் முறையில் தயார் செஞ்சுருக்கோம். பாரம்பரிய முறைப்படி ஆட்டுப்பால், நெய், தேன், இது கூட எண்ணில் அடங்காத மூலிகைகளை கலந்துருக்கும். இது ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு ஒரு மண்டலத்திலே அல்லது 30 நாள்லேயே நீங்கள் லேப் டெஸ்ட் ஆதாரப்பூர்வமாக நிரூபணம் செய்யக்கூடிய அளவுக்கு தரமான இந்த லேகியம் இருக்கும். அதாவது திருமணம் ஆகாதவங்களும் எடுத்துக்கலாம். ஆனால் 100% எடுத்துக்கும் போது உடல் மெலிந்து உள்ளவங்க, சோறு வசதி உள்ளவங்க, இப்படி பலதரப்பட்ட பேக் பெயின் உள்ளவங்க கூட இந்த மருந்துகளை சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லேகியம் குறிப்பாக திருமணம் ஆண்களுக்கு, இல்லற குறைபாடு உள்ளவங்களுக்கு, முக்கியமாக தாம்பதி குறைபாடு உள்ளவங்களுக்கு, ஆணுடைய பீனிஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு, அதில் ஏற்படக்கூடிய குறை நிறைபாடு உள்ளவங்களுக்கும் ரொம்ப சப்போர்ட்டாகவோ ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு இருக்கும். இந்த லேகியம் முக்கியமாக 50 வயது, 80 வயது, 90 வயது கடந்துள்ள ஆண்களுக்கும் இது ரொம்ப உடல் செக்ஸுவலுக்கு மட்டும் இல்லை, உடல் ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் தக்க வைத்துக்கொள்ள மிக சப்போர்ட்டிங்காக இருக்கும் இந்த ஜேஇ லேகியம். இந்த லேகியம் திருமணம் ஆகாதவங்க அல்லது திருமணம் ஆன யார் ஒன்றாலும் இந்த லேகியத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இதன் மூலமா எந்த விதமான பத்தியமும் பக்க விளைவும் சைடு எஃபெக்டும் கிடையாது. இது பியூர் ஃபுட் சப்ளிமெண்ட் மற்றும் மெடிசின்ஸ், அதாவது உணவாகவும் இருக்கும், அதேபோல மருந்தாகவும் நம்ம உடம்புல போய் சென்றடையும். இதன் மூலமா நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் இளமையும் வச்சுக்கும். இந்த லேகியம் காம்போ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தனிப்பட்ட முறையில் இந்த ஜேஇ லேகியம் இவ்வளோ வேலைலாம் செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தரமான செக்ஸுவல், குழந்தையின்மை, ஆண்மை சம்பந்தமான பிரிவுகள், உயிரணுக்கள் குறைபாடு, நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க, முக்கியமாக விந்தணுக்கள் நீர்த்து போய் உள்ளவங்க, அசோஸ்பெர்மியான்னு சொல்லக்கூடிய நான் மொட்டிலிட்டி உள்ளவங்க, கை கால் சோர்வு, அசதி, பேக் பெயின், முக்கியமாக கண்ணும் தாடையை ஒட்டி போகிறது, இது மாதிரி முடி உதிர்வு பிரச்சனைகள், இப்படி எண்ணற்ற பாதிப்புனால இந்த லேகியம் ஒரு 70% அல்லது 50% அல்லது 90% கூட சப்போர்ட் பண்ணும். இது வாத பித்த கப தோஷங்களை டயக்னோஸ் பண்ணி, இது கூடவே எந்தெந்த மருந்துகள் கூட நம்ம எடுத்துக்கிட்டா சரியாக இருக்கும்னா, இது மாதிரி காம்போ DH லேகியம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இது DH டேப்லெட், அப்புறம் வீரிய சம்பன குளிகை, இப்படி பல மருந்துகளை காம்போவாக கொடுக்கும்போது என்ன ஆகுனா நல்ல ஒரு தரமான ஒரு ரிசல்ட்டும் விரைவான தீர்வும் கிடைக்கும். இதன் மூலயமா நம்ம காம்போவில் இதுக்குள்ள ஒரு மெடிசன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு 15 to 30 விதமான இன்கிரிடியன்ட் மூலப்பொருட்கள் இருக்கும். ஒவ்வொரு மூலிகையும் சராசரி எல்லாருமே உங்களுக்கு தெரியுது. சாதாரண உங்களுக்கு ஜாதிப்பத்திலிருந்து, முசிலி அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து, பூனைக்காளி, சதாபரி, இது மாதிரி அந்த ரேஷுவாக சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி, அந்த உடல் கூறுக்கு தகுந்த மாதிரி இதை காம்போ பண்ணியிருக்கோம். இது மாதிரி ஒரு 3 to 5 வகையான மெடிசன்ஸ் என்ன பண்ணுவோம், காம்போ கொடுக்கும்போது தான் நல்ல ரிசல்ட்டாக நல்ல தரமான ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதுவும் ரொம்ப குறுகிய காலத்தில் நிலையான ஆரோக்கியமும், செக்ஸுவல் ரொம்ப சப்போர்ட்டிங்காகவும், நீண்ட நேரமும் அல்லது பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களும் தாம்பதிய உறவுக்கு, அதாவது விந்து கெட்டித்தன்மையாக மாற்றுறதுக்கும், நீர்த்து போன விந்தை உடனடியாக என்ன பண்ணுவோம், அதை கெட்டித்தன்மையாக மாற்றி இல்லறத்துக்கு ரொம்ப சுகபோகமாக ஈடுபடுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இது மாதிரி ஒரு பேஷண்ட்ஸுடைய நம்ம அவங்களுடைய நிலையை அறிஞ்சு கொடுக்குறது தான் பெஸ்ட்டு. அதில் காம்போ என்பது ரொம்ப விரைவாக, துரிதமாக, குறிப்பிட்ட நாட்கள்லேயே, குறிப்பிட்ட மாதங்கள்லேயே, குறிப்பிட்ட வாரங்கள்லேயே முழுமையாக குணப்படுத்தும். மெடிசன் முழுக்க நம்ம கொடுக்கும்போது ஒரு மெடிசன் சிங்கிள் ட்ரக்கோ அல்லது பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு மட்டும் கொடுத்தா அது அந்த உடல் கூறுகளுடைய பாதிப்பு எனக்கு ஹீட்லாம் இல்லாமல் லிவருடைய
ஃபங்க்ஷன் கரெக்டாக நார்மலாக இருக்குது, கிட்னியுடைய ஃபங்க்ஷன் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா ஒரு சிங்கிள் ட்ரக் எடுத்தால் போதும், நீங்களே ஆச்சரியப்பளவுக்கு இருக்கும். இதுவே உங்கள் உடம்புல லிவருடைய ஆல்கஹால் எடுக்கிறது, ஸ்மோக்கிங் யூஸ் பண்ணுறவங்களாகட்டும், இல்லை அதீதமான வெட்டைச்சூடு உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்காகட்டும், டைஜஸ்டிவ் பிரச்சனை, அதை ஜீரண கோளாறுகள் உள்ளவங்களாகட்டும், மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உள்ளவங்களாகட்டும், இது மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த லேகியம், ஒரு லேகியம் இங்கே இல்லை, சித்தாவில், ஆயுர்வேதிக்கில், இந்தியாவில் எந்த மெடிசன்ஸ் இருந்தாலும் ஒரு லேகியத்தில் தீர்வு கிடைச்சிடாது. அது கொஞ்சம் உங்களுக்கு நினைவூட்டுறேன். இதன் மூலிமா சொல்ல வேண்டிய கருத்துக்கள் என்னன்னா, இது கூட பார்த்தீங்கன்னா லிவர் நம்ம எப்பவுமே நம்ம சாப்பிட்ற உணவுகள்லாம் எளிதில் ஜீரணமாகி அது ரசமாக பிரித்து எடுக்கிறதுக்கு கிட்னியும் மிக சப்போர்ட் பண்ணும். லிவரும் கிட்னியும் ரொம்ப நம்ம உடம்புல ஆண்மைக்கு மிகப்பெரிய ராஜ உறுப்பில் ரொம்ப சப்போர்ட்டிங்கான உறுப்பு. இந்த உறுப்புகளுக்கு தகுந்தவாறு என்ன பண்ணும், இது கூட லிவரு முக்கியமாக கிட்னி எடுத்துட்டாலும் இங்கேருந்து அந்த பிரித்து சாதுவாக கொடுக்குது இல்லையா, அதன் மூலயமா அதை எடுத்துகிட்டு போய் நரம்பு வழியாக கடத்திட்டு போய் என்ன பண்ணணும், பிரெயின்லேருந்து மற்ற மசில்ஸ் அதை நரம்புகளுக்கு எல்லாமே கடத்துறதுக்கு கொண்டு போகிறதுக்கு நரம்புகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். இதுவும் என்ன பண்ணும், இதே மாதிரி பேக்கேஜ், இந்த பேக்கேஜ் தான் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி வாத பித்தம் உடம்புல வாத உடம்பா, பித்த உடம்பா, கப உடம்பா, இந்த இந்த நம்ம இந்த வாழ்கிற இந்த பஞ்சபூதம் சொல்லக்கூடிய நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று இதெல்லாம் சேர்ந்து மண் சேர்ந்து நம்ம உடம்புல எவ்வளோ சக்தி இருக்குது, எவ்வளோ அளவு இருக்குது, அதில் பெருக்கிறது, கூட்டுறது, கழிக்கிறது, வகுக்கிறதுன்னு ஒரு சில பார்க்குமா இருக்குது. இதை நீங்கள் டயக்னோஸ் பண்ணி நம்ம கரெக்டாக கொடுக்கும்போது எந்த விதமான ஆண்மை பாதிப்புகள் இருந்தாலும் ஓரிரு மாதங்களில் அல்லது ஓரிரு வாரங்களுக்குள்ளே நீங்களே லேப் டெஸ்ட் ப்ரூஃபோட ஆதாரப்பூர்வமாக பண்ணலாம், முழுமையாக குணப்படுத்திக்கலாம். இந்த அளவுக்கு தரமான இதுக்கு மெயின் என்னென்னா, நம்ம உடம்புல லிவருக்கும் கிட்னிக்கும் காமனாக என்ன பண்ணணும், செக்ஸுவல் மெடிசன் கொடுக்கும்போது, இல்லை குழந்தையின்மை கொடுக்கும்போது, அல்லது உயிரணுக்கள் குறைபாடு உள்ளவங்களுக்கு, அல்லது நரம்பு தளர்ச்சி உள்ளவங்களுக்கோ, அல்லது உயிரணுக்கள் குறைபாடில் விந்தணுக்கள் மாற்றுதல், அதான் முக்கியமாக ஃபோம் லாஸ், விந்தணுக்கள் தானாக போயிட்டு இருக்குது. இந்த பிரச்சனைக்கு அத்தனையுமே காரணம் லிவர், ஃபஸ்ட்டு காரணம். இதை நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கும்போது நம்ம இந்த மெடிசன்ஸ் ரொம்ப சக்ஸஸாக 100% முழுமையாக உங்களுக்கு அந்த பலனை கொடுக்கும். இல்லைன்னா நம்ம ஒரு பெரிய பானைகளில் தண்ணி ஊற்றி அதன் கீழே ஒரு ஓட்டை சின்ன கண் மூடி அளவுக்கோ, அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு குண்டூசி அளவுக்கு ஓட்டை போட்டால் அது எவ்வளோ குறிப்பிட்ட மணி நேரம் தான் நம்ம உடம்புல அது பேலன்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த வாட்டர் ஃபுல்லாகவே என்ன பண்ணுவோம், கீழே அவுட் ஆகிடும். அதுபோல் தான் நம்ம உடம்பு இருக்குது. நம்ம அந்த பிரச்சனைலாம் சரி செஞ்சு பாத்திரம் நல்லா இருந்தால் அதுக்கு நீங்கள் எவ்வளோ தரமானதாலாம் ஊற்றி வச்சிருந்தாலும் அது நாட்பட்ட பதப்படுத்தி வச்சாவே நமக்கு சப்போர்ட் இருக்கிற தான் நம்ம உடம்பு. இப்போ நம்ம உடம்பு கரெக்டாக லிவர், கிட்னிலாம் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நரம்புகள், பிரெயின், ஹார்ட் இதெல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகி வச்சுக்கிட்டாவே நீங்கள் கொடுக்குற ஒரே ஒரு சிங்கிள் ட்ரக் மெடிசனாக கூட சூப்பராக நமக்கு என்ன பண்ணும், அவுட்புட் கொடுத்துருவோம். இதன் மூலயமா பிரைட்னஸாக என்ன பண்ணுவோம், நம்ம செக்ஸர் அடிக்கிறோம் நல்லா சாதாரணமாகவே. ஸோ அந்தளவுக்கு இந்த மருந்துகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். JPR சித்தா ஹாஸ்பிட்டல். ஆண் பெண் மலட்டுத்தன்மை, இம்போர்டென்சி, ஆண்மை குறைவு, செக்ஷுவல் டிசார்டர்ஸ், பாலியல் கோளாறுகள் ஆகியவற்றிற்கு சிறப்பு ஆயுர்வேத மருத்துவ சிகிச்சையின் மூலம் 100% பக்க விளைவுகள் இன்றி முழுமையாக குணப்படுத்தப்படும் விவரம் ஒவ்வொரு மாதமும் லேப் டெஸ்ட் ஆதாரத்துடன் ரிப்போர்ட் வழங்கப்படும். நரம்பு தளர்ச்சி, உயிரணுக்கள் குறைவு, குழந்தை பாக்கியம் பெற, விந்தணுக்கள் தானாக வெளியேறுதல், உணர்ச்சியின்மை, விரைப்பின்மை, விந்தணுக்கள் இறந்த நிலை, பாலியல் சம்பந்தமான பாதிப்புகளுக்கு தகுந்தவாறு ஒரு சில மாதங்களில் 100% என்பதை விட 1000% முழு உத்தரவாதத்துடன் குணப்படுத்தும் ஒரே மருத்துவம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான அந்த தலைப்புல கூட முக்கியமா ஃபுட் சப்ளிமெண்ட், உணவு மெத்தட். இப்போ உணவு மெத்தட்ல இப்போ நீங்க அந்த காய்கறிகள் சாப்பிடுங்க, அல்லது இந்த பழங்கள் எடுத்துக்கோங்க, முக்கியமா கீரை வகைகள் எடுத்துக்கோங்க. முக்கியமாக நம்ம உணவு முறையில் நிறைய மாற்றம் செய்யுங்க. அப்படிலாம் நிறைய விஷயங்கள் பொதுவாக எல்லா மருத்துவத்திலையும் எல்லா டாக்டரும் சொல்லக்கூடிய விஷயம்னா, நம்ம சாப்பிட்ற எவ்வளோ மெடிசன்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம உணவு மூலிமா தான் நம்ம உடம்புல தேவையான எனர்ஜிகள், தேவையான தாதுக்கள் நம்ம உடம்பு பிரித்து எடுத்துக்குது. இதை இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்டாக கொடுக்குற மெடிசன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நிறைய அதை இந்தியாவில் டாப் ஃபுட் சப்ளிமெண்ட் மெடிசன்ஸ் கம்பெனிகள் சித்தா ஆயுர்வேதிக் காம்போவாக நம்ம கொடுக்குறோம். அதில் நீங்கள் கேப்சூலாகவும், பவுடர் பேஸாகவும், டேப்லெட் பேஸாகவும் கொடுக்குறோம். அது என்னென்னா, நீங்கள் இந்த கீரை எடுத்துக்கங்க, அந்த பழங்கள் எடுத்துக்க பதிலாக நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு டேப்லெட் கூட எடுத்துக்கங்க. எடுத்துக்கு மூலயமா ரொம்ப சப்போர்ட்டாக, ரொம்ப ஆச்சரியப்படுத்த அளவுக்கு உங்களுக்கு என்ன பண்ணும், தரமான ஒரு வீரியத்தை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ இந்த சித்தா ஆயுர்வேதிக் மெடிசனோட கூட பார்த்தீங்கன்னா ஃபுட் சப்ளிமெண்ட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். 2 பங்கு பார்த்தீங்கன்னா சித்தா ஆயுர்வேதிக் மெடிசன், ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் சப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோம். ஃபுட் சப்ளிமெண்ட்னு கேட்டினா, நீ ஜென்ரலாக காய்கறி எடுத்துக்கிறியோ, இல்லை பழங்கள் எடுத்துக்கிறியோ, இல்லை கீரைகள் எடுத்துக்கிறியோ, இல்லை நல்ல சத்தான உணவுகள் எடுத்துக்க முடியுமோ இல்லையோ,
ஆக நாங்கள் கொடுக்குற வந்து சித்தா ஆயுர்வேதிக் மெடிசனோட கூட ஃபுட் சப்ளிமெண்ட் மெடிசன் என்ன பண்ணுறோம், ரொம்ப சப்போர்ட்டிங்காக, அதுவும் வந்து ரொம்ப வேகமாக நம்ம உடம்புல வந்து ஆண்மை சக்தியும் இளமையும் குழந்தையின்மை பிரச்சனைகளையும் அதை வந்து ஆண்மை சம்பந்தமான உறுப்புகள் ஏற்படக்கூடிய குறைபாடுகளையே விரைவாக நிவர்த்தி செய்யக்கூடிய வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோம். அது உங்களுடைய பேஷண்ட்ஸ் வந்து நீங்கள் நேரடியாக வரும்போது அது இந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்து காமிச்சு இது மாதிரி வந்து உங்களுக்கு உங்கள் லோ பட்ஜெட் அளவுக்கு அல்லது மீடியமான பட்ஜெட் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் உங்களுக்கு மருந்து கொடுப்போம். இந்த சித்தா ஆயுர்வேதிக் மெடிசன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சப்ளிமெண்ட் கொடுக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த உணவுகளாம் நீங்கள் சாப்பிடுங்கலாம் பார்த்து எடுத்துக்காம இதுவே எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம பேசிக்கொண்டிருக்கிறது வந்து மறுபடியும் உங்களுக்கு நினைவூட்டக்கூடிய அளவுக்கு நம்ம ஜேபிஆர் சித்தா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல், ஜேபிஆர் சித்தா ஆயுர்வேதா மருத்துவமனையிலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யூடியூப் வந்து ஜேபிஆர் ஹாஸ்பிட்டல், வெப்சைட் வந்து www.malehealthjprhospital.com. அதில் இன்னொரு வெப்சைட் நம்ம கொடுத்துருக்கோம் வந்து குளோபல் மீன்ஸ் லவ் ஜேபிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய .comன்றதை நம்ம வந்து ஒன்று கொடுத்துருக்கோம். இப்போ 2 வெப்சைட்லேயும் நம்ம வந்து நம்முடைய மருத்துவ சம்பந்தமான தகவலை நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்குற விஷயம் என்னென்னா, இந்த மருந்துகளை பற்றியும் பக்க விளைவு உண்டா அப்படின்றத நம்ம நிறைய எல்லாருக்குமே வந்து இருக்கும். சித்தா ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உணவு மருந்துகளை அதை மருந்தாக மாற்றுறாங்க. உதாரணமாக நம்ம வந்து ஒரு கிழங்குகள் சாப்பிட்றோம், ஒரு முக்கியமாக வந்து ஒரு பழங்களை சாப்பிட்றோம், அதை வந்து உணவுப் பொருளாக மாற்றி ஃபுட் சப்ளிமெண்ட்டாக கொண்டு வரதால அது எந்த விதமான பத்தியும் பக்க விளைவும் இல்லை, அதில் எந்த விதமான ரசாயன கலப்படமும் இல்லை. இதன் மூலிமா உடல் வந்து ஆரோக்கியமும் இளமையும் சுறுசுறுப்பாக வச்சு ஆண்மையை நிரந்தரமாக தக்க வச்சுக்கொள்ளும். இப்போ நான் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு. இதன் மூலிமா நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் நேரடியாக வந்து வர முடியல, நான் என்ன பண்ணுறது, இது தாண்டி வந்து வர முடியவே இல்லை, ரொம்ப சிரமம் சார் அப்படின்னா, நீங்கள் வந்து என்னுடைய மொபைல் கீழே இருக்கும் ஸ்க்ரீனில், அதில் வந்து நீங்கள் மொபைல்லையும் கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் கால்லையும் பண்ணலாம். அல்லது நீங்கள் அப்படி உங்களுக்கு பண்ண முடியல, டைம் அடிக்கல, சூழ்நிலை சுச்சுவேஷன் அப்படின்னா காலை 9 மணிலேருந்து மாலை 6 வரைக்கும் இருக்கும். நீங்கள் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணி வச்சுட்டா போதும், நாங்கள் அதுக்கடுத்து நாங்களே உங்களுக்கு கால் பண்ணுவோம். இதன் மூலியமாக என்ன சொல்கிறதுனா, உங்களுக்கு வந்து எங்களுடைய நேரடி எண்ணெய் வந்து நேரடியாக நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் மூலயமா உங்களுடைய ஆன்லைன் கன்சல்ட்டிங் வரலாம், அல்லது ஃபோன் மூலயமா நீங்கள் நேரடியாக எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு அதன் மூலயமா என்ன பண்ணலாம், அதை வந்து உங்களுடைய மருந்துகளை பெற்றுக்கொள்ளலாம். அதில் ஜிபே ஃபோன்பே மூலமாக நீங்கள் மருந்துகளை பயன்பெற்று இதன் மூலயமா வீட்டுக்கு டோர் டெலிவரி ஈஸியாக கிடைக்கிற மாதிரியும், ஒரு மாதத்தில் நல்லா எனக்கு சூப்பராக நான் நல்ல ரிசல்ட் இருக்குன்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இதன் மூலயமா உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்து வர முடியாத இயலாத நிலை உள்ளவங்களுக்கு மட்டுமே இதை ஃபாலோ பண்ணால் போதும். அத்தனை பேரும் ஒரு முறை வந்து நேரடியாக வந்தால் நல்லாயிருக்கும். நிறைய நபர்கள் கேட்குற கொஸ்டின்ஸ், சார் வந்து இது மாதிரி வந்து இதுக்கெல்லாம் அமௌண்ட் மணி எவ்வளோ அதிகமாக செலவாகுமா, இல்லை வந்து இப்படிலாம் நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. இதை நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்கவுங்க பொருளாதார தகுந்தவாறு மருந்துகள் இருக்குது. உதாரணமாக நான் கேட்டேன், மொபைல் போல் இப்போ நம்ம வந்து 1500 மொபைல் வாங்கலாம், 2 லட்ச ரூபாய் மொபைல் வாங்கிக்கலாம். நம்ம மொபைலை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், எதுக்காக நம்ம பயன்படுத்த போகிறோன்றதை வந்து பின்பற்றுற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு குறிப்பிட்ட நாள்களே ஒரு குறிப்பிட்ட வாரங்களே எனக்கு வந்து ரிசல்ட் வேணும், லேப் டெஸ்ட் போட வேணும் அப்படின்னா கொஞ்சம் மருந்துகள் கொஞ்சம் கூடுதலாகவும் தரமாகவும் குவாலிட்டியாக வாங்கிக்கலாம். ஏன்னா மிடில் கிளாஸ் நான் கஷ்டப்படுற ஃபேமிலினா அதுக்கு தகுந்த மாதிரி பொருளாதாரத்துக்கு அவங்களுடைய பொருளாதாரத்திற்கு ஏற்றவாறு குறைஞ்ச பட்ஜெட்லேயே மினிமம் பட்ஜெட்லேயும் இருக்குது, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகள் எடுத்துக்கலாம். யாரையும் வந்து கஷ்டப்படுத்தியோ வருத்தியோ அல்லது வந்து இது பண்ணியோ நம்ம மருந்துகளை வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுடைய பொருளாதார பட்ஜெட் அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து மெடிசன்ஸ் வந்து கம்மி பட்ஜெட்லேயும் தரமாக வேணும்னா உங்களுக்கு டேரிப் இருக்குது, அதை வாட்ஸ்அப் மூலிமா நாங்கள் வந்து அனுப்புகிறோம். அதில் மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது நம்ம சித்தா ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது காமனாக மருந்து எடுத்துக்கிறதுக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது 90% டெஸ்ட் தேவையில்லை. இருந்தாலும் நான் நிறைய இடத்துல டாக்டர் பார்த்துட்டேன், நிறைய மருந்துகள் எடுத்து பார்த்துட்டேன், எந்த விதமான எனக்கு பலனும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற நபர்கள் அல்லது வந்து உண்மையான வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து இந்த பிரச்சனை இருந்தால் ஒரு விஷயம் நம்ம வந்து மருத்துவ ரீதியாக நம்ம வந்து பண்ணுறோம். அது 90% வந்து அவங்க 100% இல்லை, 100%, 1000% வந்து தரமான வந்து அவங்களுக்கு வந்து க்யூர் கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெஸ்ட்டோடு எனக்கு எடுத்துக்கணும்னு நபர்கள் நினைக்கிறவங்க அதை வந்து லிவர் டெஸ்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்துக்கலாம், யூரினரி வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் டெஸ்ட் ஒன்று எடுத்துக்கலாம், அதுக்கடுத்து செம்மல் அனலைஸ் டெஸ்ட் எடுத்துக்கலாம், டெஸ்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்டோஸ்டிரோன் சொல்லக்கூடிய டெஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். நம்ம திரும்ப சொன்ன விஷயம் தான், நீங்கள் பல மருத்துவம் பல இடங்களில் சென்று எனக்கு பலன் இல்லை, பண விரயமும் மன உளைச்சலும் எனக்கு வந்து மிஞ்சி தான் பெரிய விஷயம், எனக்கு சரியான ஒரு மருத்துவம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய இடத்துல பார்த்து பாதிக்கப்பட்டு உங்களுக்கு உண்மையாகவே வந்து பொருளாதாரம் பண விரயமாகி எனக்கு வந்து முழுமையான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா நாங்கள் வந்து முறையாக டெஸ்ட் எடுத்து தான் வந்து அந்த மெடிசன்ஸ் கொடுக்குறோம். அப்படி என்னென்ன டெஸ்ட்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து ஒரு 7 விதமான டெஸ்ட் இருக்குது. அதில் வந்து அந்த 7 விதமான முக்கியமான டெஸ்ட்லாம் என்ன தேவைன்றதை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் கொடுப்போம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் கொடுப்போம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா யூரினரி அனலைசிஸ் டெஸ்ட் ஒன்று கொடுப்போம். நான்காவது வந்து டெஸ்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பரிசு கொடுப்போம். அப்புறம் வந்து சுகர் டயபெட்டிக் டெஸ்ட் இருந்தால் டயபெட்டிக் டெஸ்ட்டை வந்து உங்களுக்கு இருக்கா அப்படின்றத கொடுப்போம்.
அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து தைராய்டு டெஸ்ட், உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, தைராய்டு எதனா அது மாதிரி பாதிப்புனால ஆண்மை பாதிப்பு இருக்கா, அந்த டெஸ்ட் எடுத்துக்குவோம். அடுத்து வந்து முக்கியமான விஷயங்கள் இந்த சொல்ல வேண்டிய விஷயம்னா, இந்த வாத பித்த கப தோஷங்களை வந்து நம்ம வந்து கணக்கிட்டு நம்ம வந்து மருந்து கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம் அப்பப்போ. சரி, வாத பித்தம் கப தோஷம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல வந்து உங்களுக்கு வந்து வாத உடம்பா, பித்த உடம்பா, கப உடம்பா, என்ன உடம்புன்றது வந்து உங்களுக்கு வந்து அதை டயக்னோஸ் பண்ணும். உடம்பு சில பேருக்கு ஹீட்டாக இருக்கும், சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க, சில பேருக்கு பாடியாக இருப்பாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய மாற்றங்கள், ஒவ்வொரு விதமான முகபாவனங்கள், உடற்கூறுகள் வந்து மாறுபட்டு இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற வேலை, சூழ்நிலை, தொழில், உணவு முறை, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதால வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து வாத பித்த கப தோஷங்களை கணக்கு கொடுக்கறதால என்னன்னா 99% வந்து சக்ஸஸாக, அதாவது தரமான மருந்துகளாக உங்களுக்கு கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா வந்து ஆண்மை சக்தியும் ஆரோக்கியத்தையும் உயிரணுக்கள் குறைபாடு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செஞ்சு கொடுக்கும். அதனால் வாத பித்த கப தோஷங்களை கணக்கிட்டு கொடுப்பது சரியான முறையாக இருக்கும். ஜேபிஆர் சித்தா ஆயுர்வேத மருத்துவமனை வெளியிடும் சிறப்பு செய்தி, மருத்துவம் இருக்கு மறைப்பது எதற்கு என்ற தலைப்பில் டாக்டர் பி ராமலிங்கம், MD PhD ஆயுர், சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவர் அவர்கள் ஆண் பெண் மலட்டுத்தன்மை, குழந்தையின்மை மற்றும் பாலியல் சம்பந்தமான குறைபாடுகளை விவரிக்கிறார். உடல், மனம், நோய், நோயாளி, யாரிடம் கேட்பது, எப்படி கேட்பது, கேட்டால் தப்பாக நினைப்பார்களா, இப்படி கேட்க தயங்கும் கேள்விகள் 1000. பெண்ணின் பிரச்சனைகள், ஆணின் பிரச்சனைகள் எது? இரவில் புழுங்கி பகல் வெளிச்சத்தில் பதுங்கி வாழ்வை சிதைப்பவர்கள் பலர். குழந்தையின்மை தீராத பிரச்சனையாக திரும்பும் திசையெங்கும் முகம் காட்டுகிறது. பரிசோதிக்க பயம். யார் காரணம்? அவனா அவளா? வாரிசு இல்லாமலே வாழ்க்கை நசுங்கி விடுமா? எல்லாவற்றுக்கும் வெளிச்சம் தருகிறார் பாலியல் துறை ஆராய்ச்சியாளர் நிபுணர் டாக்டர் பி ராமலிங்கம், MD PhD ஆயுர். 1500க்கும் மேற்பட்ட தம்பதிகளின் உண்மைகளை அறிந்து சித்தா ஆயுர்வேத மருத்துவத்தின் மூலம் நிரந்தர தீர்வு தந்தவர். புனிதமும் இல்லை, புதிரும் இல்லை, அது சாதாரண உடல் சார்ந்த பிரச்சனையே என்பதை இயற்கை மருத்துவத்தின் மூலம் நிரூபித்து வருபவர். இடம் போகர் விருது பெற்ற மூலிகை ஆராய்ச்சி நிபுணர் டாக்டர் பி ராமலிங்கம், MD PhD ஆயுர், JPR சித்தா ஆயுர்வேத மருத்துவமனை, நமது திருவண்ணாமலை. ஆண்மை பாதிப்பு, குழந்தையின்மை, நரம்பு தளர்ச்சி, உயிரணுக்கள் குறைபாடு, டெஸ்டாஸ்டரோன் பாதிப்பு என இதர ஆண்மை குறைபாடுகளுக்கும் தனி மருத்துவமனை, தனி மருந்தகம் உருவாக்கப்பட்டுள்ளது. JPR சித்தா ஆயுர்வேத மருத்துவமனை, திருவண்ணாமலை.